நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்திட்டே இருக்க போறீங்க? எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இப்போ நான் என்ன ஏமாத்துறாங்க? கல்யாணம் பண்றப்போ என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க. அதான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கல்ல, குழந்தை பிறக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி சொல்லி சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஹனிமூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், விருந்தெல்லாம் முடியட்டும் பாத்துக்கலாம், வீடு மாத்தினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ குழந்தை பிறக்கட்டும் பாத்துக்கலாம். இதுக்கு மேல என்னால உங்களை நம்ப முடியாது. எனக்கு இந்த அகாடமிக் இயர்லயே காலேஜ் சேர்ந்தே ஆகணும். முன்னாடி விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க. இப்ப நீ காலேஜுக்கு போறதால என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். ஒழுங்கா மூடிட்டு வீட்டுல இருக்க வேலையை மட்டும் பாரு. வண்டா சும்மா எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. இப்ப என்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா? ஆமாண்டி, நீ பாக்குறது கொஞ்சம் அழகா இருந்த, அதான் உன கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக அப்படிலாம் சொன்னேன். அதான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல் வீட்டுல இருக்க வேலையை மட்டும் பாரு. என்னால முடியாது. ஏய், படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கியே, நாளைக்கு நீ எல்லாம் படிச்சு ஒரு வேலைக்கு போனீங்கன்னா என்னெல்லாம் பேசுவ? கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா சொல்லிட்டே தான் இருக்கணும். எனக்கு படிக்கணும், அவ்வளவுதான். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உள்ள போ. நான் படிக்கணும். உள்ள போன்னு சொல்றேன்ல. அவ்வளவு திமிரா உனக்கு? இரு, இப்பயும் உன் திமிர அடக்குறேன். ஹலோ அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள. உங்க பொண்ணு நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன படிக்க வைன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஒண்ணு அவளுக்கு சொல்லி புரிய வைங்க, இல்லைன்னா இங்க இருந்து அவளை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. ஏமா மாப்பிள்ள மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறேன்? அவர் சொன்னதை கேட்டு நடந்துக்கேம்மா. அம்மா, நான் 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து காலேஜ் சேர்றேன்னு சொன்னப்போ நீங்க தானம்மா எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா காலேஜ் படின்னு சொன்னீங்க. நான் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்தேன் தானே. அப்ப என் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதையே இல்லையா? நான் இப்படிதான் என் வாழ்க்கை ஃபுல்லா அடுப்படி குழந்தை குடும்பம் நான் இப்படி இருக்கணுமா? படிக்கணும்னு ஆசைப்படவே கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்ப கூட உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து மட்டும்தான் நான் இங்க என்ன படிக்க வைக்கன்னு கெஞ்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்பயோ தாலியை கழட்டி வீசியிருப்பேன். ஓ, தாலியை கழட்டி வீசிருவியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? இங்க பாரு, என்னால உன்னை படிக்க வைக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. படி. ஏ மீனா,